ஒரு பேக்கரி. அந்த கடை முன்னாடி நெறைய கூட்டங்கள் இருக்கும். மிகச்சிறந்த அது வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். அங்க நெறைய பேர் வந்து போவாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கிற அந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்க இடத்துல, ஒரு சின்ன பையன் வந்து அந்த அந்த பன்னு, ரொட்டி, கேக்கு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. இத அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஓனரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் ஏன் நின்னுகிட்டே இருக்கான்? எதையும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கிட்ட போய் கேட்கிறாரு. "ஏன் தம்பி நீ நின்னுகிட்டே இருக்க? வாங்கல" அப்படின்னு. "இல்ல நான் சும்மா தான் பார்த்தேன்" அப்படிங்கிறான். "உனக்கு ம் பசி எடுக்குதாப்பா? நான் வேணா சாப்பாடு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கொண்டுட்டு வந்து கொஞ்சம் பிரெட்டும், பன்னும், ரொட்டி இந்த மாரி கொண்டு வந்து அவன் கையில குடுக்குறாரு. குடுத்த உடனே இவன் வாங்கி அத கையில வாங்கிட்டு, "இதுக்கு எவ்வளவு பணம் தரணும் ஐயா? என்கிட்ட பணம் இல்ல. நான் ஏதாவது வேலை செஞ்சு உங்கள்ட்ட குடுத்துடலாமா?" அப்படின்னு கேட்கிறான். "இல்ல தம்பி பரவாயில்ல. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல ஐயா, வீட்ல அம்மாவும் பசியோட இருக்காங்க. நான் எடுத்துட்டு போட்டுமா?" அப்படின்னு கேட்கிறான். "தாராளமா எடுத்துட்டு போ" அப்படின்னு அந்த பேக்கரியோட ஓனர் சொல்றாரு. அந்த பையன் சந்தோஷமா ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த பையன் போயிடுறான். ஆனா அந்த பையன்கிட்ட இவரு என்ன சொல்றாருன்னா, "எந்த நேரம் உனக்கு பசி எடுத்தாலும் இங்க வா. நான் உனக்கு உணவு தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு அந்த இடத்துல ஒரு பெட்டி மாரி வச்சு, அந்த வரப்போறவங்களுக்கு எல்லாம் அந்த உணவு தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அத வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் அங்க வரவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதாவது தேவைப்படுறவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. மத்தவங்க அது வாங்க வரவங்க அதுல அந்த எழுதி வச்சிருக்க அந்த பெட்டிய பார்த்து தன்னால முடிஞ்சத வாங்கி அதுல போட்டுட்டு போறாங்க. அப்போ அந்த அன்பு எப்படி பெருகுது பாருங்க. அதுதான் அன்புன்னு சொல்றது. அந்த சின்ன பையனுக்கு ஒரு சிறு உதவி தான் அந்த ஓனர் செஞ்சாரு. ஆனா வரவங்கலாம் இது வந்து ஒரு யாருக்கோ உதவிட்டோம்ன்னுட்டு, தான் வாங்கிட்டு போற பொருட்கள் அதுல கொஞ்சம் போடுறாங்க.